மார்க்கமுள்ள பெண்ணுக்கு என்னுடைய சமூகத்துடைய வாலிபர்கள் கொடுத்த அந்தஸ்து என்ன தெரியுமா? ஆலிமா படிச்சிருக்கணும். என்ன படிச்சிருக்கணும்? ஆலிமா படிச்சிருக்கணும். காலேஜ்ல படிச்சிருக்க தேவையில்லையா? ஆலிமா படிச்சிருக்கணும். குர்ஆன்ல சில ஜுசுக்களை மனனம் செஞ்சிருக்கணும், அல்லது மதரசா போயிட்டு வரணும். இதான் மார்க்கத்துக்கு அளவீடு. அல்லது Facebookல இஸ்லாமிக் சாட், இஸ்லாமிக் போஸ்டரா போடும். இன்னைக்கு நம்முடைய வாலிபர்கள் கொடுக்கக்கூடிய மேரேஜ் ரிக்வெஸ்ட் யாருக்கெல்லாம்? யாருக்கு? Facebookல எந்த பெண் அதிகமான இஸ்லாமிய போஸ்டரை ஷேர் செய்யறாளோ, அல்லது அவளாவே டைப் பண்ணாம காப்பி பண்ணி போடுறாளோ, அந்த பெண்ணுடைய ஈமானுக்கு அளவீடு. மாஷா அல்லாஹ், பாரக்கல்லாஹ். அது கீழே கமெண்ட பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு மூமினான பெண் இந்த உலகத்துல இருப்பாளா? அல்லாஹ்வுடைய அச்சத்தை பத்தி போறாளே. இதுவெல்லாம் அளவீடா? இதுவெல்லாம் அளவீடா? குர்ஆன் சுன்னாவை தன்னுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடிய பெண் யார்? ஹிஜாபை பேணக்கூடிய பெண் யார்? அல்லாஹ் கடமையாக்கிய தொழுகையை 5 முறை ஒரு வக்த கூட விடாம தொழக்கூடிய பெண் யார்? தேடு. ஹலால் ஹராமை பேணி மஹரமான உறவுகளிடத்தில் மஹரமை பேணக்கூடிய பெண் யார்? தேடு. குர்ஆன் சுன்னாவில் இணைந்திருத்துவதை தன்னுடைய வாழ்க்கையின் நோக்கமாக கொண்ட பெண் யார்? தேடு. அது கிடைக்கும் வரை தேடு. கிடைத்ததற்கு பிறகு சரி செய்து கொள்ளலாம் என்று பாலாங்குழியில் விழுந்து விடாதே.